மகளே, நீ புறப்பட்டு போய் சகல ஜனங்களும் சீஷராகி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரால் ஒருவர் உலகத்தின் முடிவு போய் நான் உங்களோடு இருக்கிறேன். அன்றி மனம் என்பதும் பாவ மன்னிப்பு வெகுசேர்வதை சகல தேசத்தாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். நீங்கள் உலகத்தில் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள். பிதா என்னை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன். ஆண்டவர் கொண்ட பெரிதான கட்டளை. அதுதான் சங்கீதம் 119 ஒன்று கர்த்தருடைய வேதத்தின் பிரமாணங்களின்படி நடக்கிற உத்தம மாற்றதா கர்த்தருடைய வேதம். நாசரேத் என்பது எஸ்ரேல் இருக்கிற நாசரேத் எதிர்வை குறிப்பிடுவதில்லை. ஒரு சிறந்த சிசி. நாம் ஒரு குடும்பம் போயிருக்கோம். அந்த பஜாரை பார்த்து அந்த பஜார்லேருந்து வெளியே வைப்போம். 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு பஸ் வருது. நான் அந்த ரோடை கிராஸ் பண்ண பஸ் 120 கிலோமீட்டர் ஒரு பஸ் நின்று நடந்து போகிறதுக்கு வழி வந்துச்சு. நீங்கள் போகணும் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில். அந்த சிட்டியில் சின்ன பஜார், அவங்க ஆஸ்திரேலிய பஜார் மாதிரி நியாயமான மனிதர்கள், நீதியான மனிதர்கள். நாசரேத்து இயேசு கிறிஸ்து வரிசையில கட்சி அச்சு போடுறது பூமி லெவல்ல இருந்து 10 அடி கீழே தரையில கட்டுறாங்க. அவங்க வயிற்றுல நடக்கும். கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு முன்னாடி காலத்துக்கும் அவரோட கழுத்துல தான் இருந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த சிட்டியை தூக்கிட்டாங்க. நாசரேத் பட்டணம் ஒரு கலிலேய பணின்னு சொல்லுவாங்க. இயேசு லூக்கா 4:18 இந்த ஜீசஸ் சொன்னாங்க. இந்த வார்த்தை இன்று நிறைவேறிச்சு. எந்த வார்த்தை? ஏசாயா 61 சொன்னப்பா ஏழைகளுக்கு நற்செய்தி. அந்த வார்த்தை லூக்கா 4:18 நிறைவேறிச்சு. அங்க என்ன நோக்கத்தோடு ஆண்டு வந்தாலும் நோக்கம் அதனுடைய அடிப்படைதான் நாசரேத். இந்த நாசரேத்தை கனெக்ட் ஏதோ டூரிஸ்டா வந்தாரு, மிஷனரியோட வந்தாரு. மிஷனரியோட மெடிக்கல் ஸ்டூடெண்ட், டாக்டர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட், டாக்டர். அவன் அந்த இடத்துல அந்த மக்களுக்கு தாரா வியாதி, மக்கள் படித்து இருக்காங்க. தாத்தாக்கு ஒரே மருந்து உப்பு சீனியும் கொடுத்தா போகும், கிரேப் ஜூஸ் கொடுத்தா போகும். அது நமக்கு தெரிய சேர்த்து கொடுத்தாங்க. நான் சொன்னாரு அது ஒரு திரும்ப கூட தன் வாழ்நாட்டில் ஏற்படுத்தார். அவங்க உதவி செய்வதை பார்த்து எல்லா மக்களும் வியாதிகள் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு அங்கி போட்டாலும் சரி, அங்கி போடாதாலே கிறிஸ்தவன் இந்த கிறிஸ்தவன் நிறைய பேர் இல்லை. ராசமாக ஒத்துக்கலாம். அது இன்னைக்கு பேராணியில் இருக்கிற சண்டை உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு மாடல் லைஃபை பார்த்து இந்த மக்கள் மறந்துருந்தா எவ்வளவு மதம் இருந்தாலும் அவங்களோட ஞானஸ்தானத்துக்கு கிறிஸ்தவனா ஏற்றுக்கொள்ளும். ஆனா மேற்சாதிகாரம் என்ன பண்றா? நீ மனதில் ஞானஸ்தானத்தை எங்களுக்கு கட்டுப்பட மாட்டேன். மேற்சாதிகாரெல்லாம் கீழ்ச்சாதிகாரம் ஞானஸ்தானம் பண்றது தலையை வைக்கலாம், கையை வைக்கலாம், காலை வைக்கலாம், ஊருக்குள்ள சேர்க்கல, கிணத்துல தண்ணி போட்டு இதெல்லாம் பயந்துச்சாங்க. மக்கள் கிறிஸ்துவுக்குள் வருவது குறைஞ்சிச்சு. உடனே மெட்ராசினாரு இங்க ஒரு தொகை வந்துச்சு. அது மூலம் இந்த இடம் வாங்கினாரு. நடுவு ஊருக்குள்ள சர்ச்சை கட்டினாரு. எல்லாத்துக்கும் காஸ்பல் யாரெல்லாம் மாறி இயேசுவை இடம் கொடுத்தாரு. அந்த சர்ச்சை சுற்றி ஜோம் பண்ணாங்க. ஜோம் பண்ணி காலையில் 7 மணி ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ், மாலையில் 7 மணிக்கு ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ். யாரெல்லாம் கம்யூனிட்டி சர்வீஸ் வாங்கினாலும் அவனுக்கு விடுதலை. கீழ் அற்புதங்களும் அடையாளம் செய்யுமா. இதுதான் நாசரேத்துடைய பெஸ்ட் குவாலிட்டி. ஒருவேளை இந்த மண்ணில் தான் சுவிசேஷ பரவச்சு. ஏன்னா தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் தான் சுவிசேஷ பணி. இன்னைக்கு 100 மிஷனரி இந்தியாவில் இருக்கிறாங்க. ஆத்தரைஸ் மிஷனரிஸ் 1200 சொல்றாங்க. NMSI, IMSI, விஸ்வாமி, FMBD, IMO, Youth Blessing மற்றும் வீடியோ இன்டர்நேஷனல் சேனல் மினிஸ்ட்ரி, ஜேம்ஸ் மினிஸ்ட்ரி, இப்படி நிறைய மிஷன் 1000 ஆத்தரைஸ் மிஷனரிஸ் ஆவாங்க. நான் மிஷனரி ஒரு மிஷனரி டக்குனு 10 பேர் பணம் கொடுத்துட்டு தலைவர் ஆயிடுவார். 10 பேர் அட்ரஸ் இருந்தாலும் தலைவராக மிஷன் சர்ச்சை ஆரம்பிச்ச மாதிரி, நிறைய கடை ஆரம்பிச்ச மாதிரி. நிறைய பேர் வேலை செய்யறப்போ கொஞ்சம் பணம் வந்து டக்குனு பக்கத்தில் நிறைய கடை இருக்கிறார். காசு நம்ம பணம் பண்ணலாம். அதே போல காசு வந்து திருச்செல்வி பெரிய சர்ச்சை மாறிட்டு அப்படிதான் மிஷன்.
அப்ப அந்த மூலம் தான் வேதாயன விவசாயி அவர்கள் 1903 முதல் மிஷனரியாக இந்திய மக்களுக்கு இந்திய மக்களால் காஸ்பல் சொல்லுவார். அது இந்திய மிஷனரி சங்கம் 1903 20 பேர் கொண்ட அமைப்பு 5 ஆயர்கள் 15 இளைஞர்கள் சேர்ந்து ஒரு மிஷன் ஸ்தாபனத்தை ஆரம்பித்தார். பின்னர் பார்த்தா அந்த தூக்கி தூத்துக்குடி திருநெல்வேலி மக்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க, நீங்க இதை காப்பாற்றி இதன் மூலம் மிஷன் சொல்லணும்னு சொல்லி இன்னைக்கு 2500 மிஷனரிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 1.5 கோடி ரூபாய் ஸ்டாண்ட் மட்டும் ஐஎம்எஸ் மூலமா கொடுத்து காலையில் 4 மிஷின் காலையில் ட்ரெயினில் வரக்கும் ஐஎம்எஸ் சென்னை பிரான்ச்சுடைய தலைவர்கள் வந்தாங்க. அவங்க ஒரு மாதத்துடைய கலெக்ஷன் எப்படின்னா அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம் சொல்றாங்க. 8 கோடிங்கிறாங்க. சென்னை பிரான்ச்சுடைய கலெக்ஷன் மட்டும் ஐஎம்எஸ் உடைய கலெக்ஷன் 8 crore. அவங்களுடைய கணக்குப்படி 50 கோடி ரூபாய் மாதத்தோட டிரான்சாக்ஷன் ஐஎம்எஸ் உடைய இந்திய மிஷனரி சங்கத்துடைய கலெக்ஷன். ஏன்னா சம்பளமே 1.5 கோடி, ஸ்டாண்டே 1.5 கோடி இருக்கும். அவ்வளவு வேலைகள், அவ்வளவு ஆர்கனைசேஷன், 38 ஹாஸ்டல்ஸ் நடக்குது, 9 மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடக்குது. நான் 6 வருஷம் ஐஎம்எஸ் பிரசிடண்டா இருந்ததுனால எனக்கு ஐஎம்எஸ் உடைய டீச்சர்ஸ் ஓரளவுக்கு தெரியும். இன்னைக்கு அதை விட நல்லா வளர்ந்துருக்கு, அதிகமாக வளர்ந்துருக்கே நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அதை வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி கொடுத்து இந்த மிஷன் இந்தியா முழுவதும் கூட்டு முயற்சி சர்வதோடு ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமானது என்ற வார்த்தைப்படி அதனால்தான் சிஎஸ்ஐ சிஎன்ஐ உருவாக்குறார். பிரிவினை வேண்டாம். அம்பேத்கர் கேட்டாரு, நான் புத்தகத்துக்கு போறேன்னு சொல்றப்போ எதுக்கு புத்தகத்துக்கு போறேன், நான் எந்த கிறிஸ்துவ சொல்றேன், அமெரிக்கன் மிஷன் போறதா, பிரஸ்பிரிட்டியன் போறதா, இந்தியன் மிஷன் போறதா, எந்த மிஷன் யூனிட்டி இல்லையா, யாருக்கு வருது, ஜாதி பிரிவினை அம்பேத்கர் கேட்டாரு. அப்படிதான் சிஎஸ்ஐ உருவாக்குறார். அனைத்து திருச்சிகளையும் உருவாக்கி அதுக்கு அனைத்து திருச்சிகளும் இணைந்து பணி செய்ய என்பதுதான் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார். 1905 டிசம்பர் 21 கல்கட்டால சினாம்பூர் யூனிவர்சிட்டியில அந்த மெயின் சர்ச்சில் ஆரம்பிக்கிறார். என்ன செய்ய அப்போ பேசிக் வந்து தூத்துக்குடி வெள்ளாண்டே வேதநாயகம் சிலை சாப்பிடுறார். இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கு? நாட்டில் பீகார் மாநிலத்தில் போயிருந்தேன். அப்பதான் அந்த ஆற்றை போயிட்டு போய் ஒரு 10,000 பேர் சேர்த்துட்டாங்க. ட்ரெயினில் தொடக்க ட்ரெயினை உடச்சிருக்காங்க. அந்த புரித ஆறுனால நான் டிராவல் பண்ணேன். என்எம்சி பண்ணோம், நானும் என்எம்சியில் ஜெனரல் செக்ரட்டரியும். அப்போ அங்கே மிஷனரி அந்த ஆறு 100,000 கிலோமீட்டர் நிகழ்வு நடந்தது. இதில் 100 கிலோமீட்டர் எத்தனாயிரம் பேர் சேர்த்தாங்க. நீங்கள் ஏறி இந்த ஆறை பார்க்கறாங்க. அந்த நாட்டுடைய நிலம் 4 கிலோமீட்டர், அகலம் மட்டும் 4 கிலோமீட்டர். தூரம் எவ்வளவு தூரம் எனக்கு தெரியல. மக்கள் புரிதலுக்காக புரிந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துட்டாங்க. 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு முன்னால அங்க போயிட்டு அந்த பீகார் வழியா போயிட்டு ஒரு மிஷனரி ஆஃபீஸ் சந்திச்சோம். அந்த பீகாருடைய தலைநகர் பாட்னால இருந்து கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர் 5 மணி நேரம் டிராவல் பண்ணி போனோம். 5 hours டிராவல் பண்ணி நைட்டு ஒரு மிஷனரியை சந்திச்சோம். ஒரு 8:30 அவர் மிஷனரி அனுபவம் ஏற்றுக்கொண்டு நல்ல உணவு கொடுத்தார்கள். நல்ல பெரிய வீடு, மக்களா மாநில பெரிய வீடு, மிஷனரி பெரிய ஆள் கொடுத்து நிறைய பணம் வச்சிருக்காரு. நினைச்சு வீட்டுக்குள்ள போனோம். போனப்போ பாட்னால இருந்து அந்த கிராமம் பேர் நான் மறந்துட்டேன். அந்த கிராமத்தில் இருந்து அவர் வேலைக்காக இந்தியாவில் உள்ள அந்த தர்மபுரி பக்கத்தில் பெங்களூருக்கு முந்தின ஊர் எல்லாம் ஒன்று ஓசூர்ல வேலைக்காக ஓசூர் ரோடு போடுற வேலைக்காக ரோடு போடுற வேலைக்கு ரோட்ல வேலை செய்யறாரு. ரோட்ல வேலை செய்யப்போ மேல கீழே விழுந்தாரு. கீழே விழுந்ததால அவருடைய ஃபைனல் கார்டு உடைந்து விட்டது. ஃபைனல் கார்டில் இந்த ரைட்ல இருக்கக்கூடிய ஒரு வால் வந்துச்சு. அதனால ஈஸி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றோம். அந்த வாங்கெல்லாம் மாற்ற முடியல. அவர் இந்திக்காரு வட இந்தியர், யாருக்குமே உதவி இல்லை. அது ரேபிட் ஸ்காலர்ஷிப் ஹாஸ்பிட்டல் அநேக வசதிகள் கிடையாது. ரொம்ப வேதனையில் ரொம்ப கனிவோடு இருக்கு. டாக்டர் சொல்றாங்க, உங்களுக்கு ஆப்ரேஷன் தான், பிளட் இல்லை, பிளட் வேணும், பிளட் உங்களுக்கு யாருக்காக போறாங்க, வேற நாட்டுக்காரங்க டாக்டர்லாம் கைவிட்டாங்க. அவர் கனிவோடு இருக்கிறப்போ அந்த வேர்கள் இருக்கிறப்போ அந்த மக்கள்கிட்ட இருக்கிறார். அவர் புத்தகம் கொடுக்கல, நேரம் படிக்கிறேங்கிறாரு. அப்போ கூட அவருக்கு புத்தகம் கொடுக்கும்போது அந்த புத்தகம் கொடுக்குறப்போ அதில் வந்து அவர் பாம்புகளை எரிச்சிக்க கிறிஸ்தேசுக்கு வந்தால் இந்த வார்த்தைப்படி இந்த பாம்புகளுக்கு சேர்த்து நீதிக்கு கிடைக்கும் அந்த சொந்த ரத்தத்தை சிறுவை செய்கிறார். அநேக மீட்புகளாக சிறுவையை கொடுத்தார். ஹிந்தி நியூ டெஸ்ட்மெண்ட் அவர் கொண்டு போகிறார். ஹிந்தி நியூ டெஸ்ட்மெண்ட் அவர் படிக்கிறாரு. வாங்கி முதல்தான் எங்கள் கடவுள் சொல்லியிருக்காரு,
இவர் மீட்பு கொடுக்குறதா சொல்றாரு. அது எந்த கடவுள் ஒரு திடீ வருவதுக்குள்ள அந்த புதிய ஏற்பாடை வாசிக்கிறப்போ அந்த இடத்துல அந்த திடீ வருவது அந்த வேதனையில தன்னறியாத அந்த வேதத்தோடு பேசுறார். வேதம் அவரோடு பேசுறப்போம். வயதான ஒரு பெரியவர் சொல்றாரு, 25 வயது இருக்கும். ஒரு காலில் 6ஆம் நம்பர் செருப்பு போடுறாரு, ஒரு காலில் 9ஆம் நம்பர் செருப்பு போடுறாரு. யாரும் போடுவோம், திருத்தெல்லாம் போடுவான். இடிஞ்ச பேண்ட் அழுத்தி சட்டை போட்டு ஒரு பெரியவர் வந்து தம்பி கவலைப்படுறாரு, என் ஆண்டவர் நேசிக்கிறாரு, அவனுக்காக நான் பிளட்டு கொடுக்க வைக்கிறேன். 85 வயது பெரியவர் எப்படி ஒரு பிளட்டு கொடுக்க முடியும்? கடந்த நாட்களில் இப்போ அந்த ஊர்ல ஒரு அந்த ஸ்கூல்ல இருந்து 50 சென்ட் இடம் 29 வயது நிரம்பி பெரியவர் 6 அடி உயரத்தில் 4 அடி ஆயிருக்க கூணி துணிக்க நடக்க முடியல. அவரே ஏழை மக்கள் படிக்கிறதுக்கு 50 சென்ட் இடம் கொடுக்குறார். அவர் ஒரு கிறிஸ்தவ புத்திஸ்ட். அதே மாதிரி பெரிய ஒருத்தர் கட்டுத்தாரு நம்பல. ஆனா போயிட்டு கூட்டமான போயிட்டாரு. போன 1 நாள் கழிச்சு டாக்டர் வந்து சொல்லாம பெட்டு கொடுத்து போயிட்டாரு. ரத்தம் கொடுத்துருக்காங்க, ஆபரேஷன் சரியாயிடுச்சு. அப்பதான் வாசிக்கிற வேதம், இந்த வேதம் உயிருள்ள வேதம். இயேசு மரித்து பேசுகிறார். அவர் உயிரோடு இருந்தவர். மரித்து சிதாக்கார உயிரோடு அவரை தன்னை ஒப்புக்கொள்கிறார். ஒப்புக்கொண்டு என்ன செய்கிறார்? தன்னை மிஷனரியாக நினைத்துக் கொள்கிறார். அவர் என்ன சொல்லிய டிரான்ஸ்போர்ட், அந்த டிரான்ஸ்போர்ட் மிஷனரியாக நினைத்து அவர் சர்ச்சை அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு எங்களுக்கு டிஃபன் கொடுத்தாரு. நல்ல டிஃபன் சப்பாத்தி கொடுத்தாரு. நல்ல திருப்தியாக சாப்பிட்டோம். உடனே இந்த சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும். நல்ல சாப்பிட்டு நம்ம ஒரு சப்பாத்தி சாப்பிட்டேன். சாப்பிட்றது தூக்கம் வராது. அந்த ஒரு சப்பாத்தி நைஸாக இருக்கு, எண்ணெய் போட மாட்டாங்க. சாப்பிட்டு உங்கள் பங்களா திரும்பி உள்ளே போய் பார்த்தோம்னா 200 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்ட சேர்த்து முன்னால் ஆளுக்கு ஆளுநருக்கே வசதி தந்தது. அவர் சர்ச்சை வாழ்ந்து காட்டுறாரு. 300 வருஷத்துக்காக ஒரு சர்ச்சை பார்க்காரு. 100 வருஷத்துக்கு முன்னால் கேட்ட சர்ச்சை உதவி செய்யணும். நான் கேட்கிறேன். 100 வருஷமா அவனுடைய சித்தப்பா பெரியப்பா பங்காளி இருப்பான். அந்த சர்ச்சை நடக்கிறாரு. மாணவர்கள் ஒரு சொட்டு தண்ணி வெளியிட்டார். ஒரு சொட்டு வெளியிட்டார். பனி அங்கே உள்ள ஊற்று தரையிலிருந்து 2 பேரும் படர்ந்து ஒரு என்எம்எஸ்ஐ சர்ச்சைன்னு சொல்றாரு. அந்த என்எம்எஸ்ஐ கோட் இல்லை, நமக்கு சொந்த இடம் இல்லை, சர்ச்சை கேட்க முடியாது. கனியோடு பெரிய சாட்சி அவர் சாட்சிக்கும் நிறைய இருக்கிற சாட்சி எனக்கு ஹிந்தியில் சொன்னாரு. அவர் கையை தமிழில் அழகாக பேசுகிறார். அவருடைய ஒரு திருமணி உள்ள இது தெற்கு சித்தாரங்கள் ஒரு சிறப்பாக இன்னைக்கு வட இந்தியாவில் மதத்தைக்கு தெரியாத மக்கள் கடந்த நாட்களில் நான் பார்க்குறப்போ 60 வருஷத்துக்கு மேலே கண்காணிப்பு அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு. வசதியே இல்லாமல் இன்னைக்கு மிஷனரிகள் வந்து நமக்கு செய்கிறத நல்ல மக்களாக இருக்கிறோம். இன்னைக்கு அதே மாதிரி வழி இல்லாமல் எவ்வளோ மக்கள் பார்த்துருக்காங்க. முதலாவது ஆண்கள் கேட்கிற ஜெபிக்கிறவங்க தான் இன்னைக்கு இந்தியாவில் சென்னையில் 7 விழுக்காடு கிறிஸ்தவர்கள். சென்னையில் 7 விழுக்காடு கிறிஸ்தவர்கள். ஆனால் காஸ்பர் சொல்வது அதிகம். 7 விழுக்காடு கிறிஸ்தவர்கள். அரசாங்கத்தை தலைவர்கள் நமக்கு சப்போர்ட்டு. ஆனா ஆட்சி அந்த அதிகாரிகள் நமக்கு எதிர்ப்பு. கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு தமிழகத்திற்கு நிலைமை தான். 7 விழுக்காடு சென்னையில் இருக்கிற பகுதியிலே காஸ்பர் சொல்ல முடியலன்னா கிறிஸ்துவே இல்லாத பகுதி எப்படி இருக்கும்? அந்த பகுதியில் மிஷனரிகள் உயிரோடு வேலை செய்யணும். அது தேவையுடைய ஜபம். உங்களுக்கு ஜபம் நீங்க ஜெபிக்க போயிதான் மிஷனரிகள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நீங்க ஜெபிக்க போயிதான். ரெண்டாவது, நாம் நம்மால் முடிந்தது அனுப்பப்படாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவார்? அனுப்பப்படுவதற்கு தேவை டிக்கெட் பணம். நீங்க என்எம்எஸ்ஐக்கு ஒரு குழுவாக ஏற்கனவே நீங்க அன்னிமஸ் கொடுக்குறீங்க, விஸ்வானி கொடுக்குறீங்க, எஃப்எம்ஏ கொடுக்குறீங்க, ஷேனல் மினிஸ்ட்ரி கொடுக்குறீங்க, ஜேம்ஸ் மினிஸ்ட்ரி கொடுக்குறீங்க, யூத் மினிஸ்ட்ரி கொடுக்குறீங்க,
ஐயமும் கொடுக்குறீங்க, ஐயமும் கொடுக்குறீங்க, எத்தனை விஷயம் கொடுக்குறீங்க, அதை பாட அதுவும் விஷயம். அதோடு இணைத்து என்எம்எஸ்ஐ 1905 பலந்து ரிசர்ச் ஆகணும். அதுக்காக ஜெபத்தை கேட்கிறோம். உங்களால் நீங்க உதவி ஒருவேளை நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பீகாரில் அந்த இடத்துடைய பெயர் தெரியுமா? அந்த இடத்துல பெயர் பீகார் பேர் வந்து சந்திரசேகர் பெயர் கேட்டாலே என் கையில் இருக்கு. உங்களால் முடிந்தால் அங்கே அந்த ஒரு 5 சென்ட் இடம் வாங்கி இடமா வாங்குது. இது மாதிரி நிறைய சான்ஸ் சொல்லிட்டே போவாங்க. அவருக்கு அர்ப்பணிப்போடு மெட்ராஸ் செய்ய பணியை பாருங்க. நம்முடைய பணி என்ன? நம்முடைய உன்னத பணி என்ன? அந்த பணியோடு சிறப்போம். ஆண்டு எல்லாமே என்னுடைய ஆசிரியர் சுவிசேஷ பணிக்கு யார் தன்னை அர்ப்பணிக்கிறாங்களோ அவை குடும்பங்கள் விதைத்தவர்கள் வேற வாழ்வை சுவிசேஷப்படுத்த அர்ப்பணித்தார். அவருக்கு நம்ம சம்பாதிக்கவே இல்லை, அதுக்குரிய கவனிக்கவே இல்லை, மனைவியை கவனிக்கவே இல்லை. அப்படி தூரப்பாவே சுவிசேஷம். ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு பேர 92 வயது எல்லாரும் ஐடியா இருக்காங்க. ஆண்டவர் உயர்த்துவாங்க. அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவரோட வாய்ப்பை தந்த திருச்சி நாயர், திருச்சி செயலர் கொள்ள பேசியார் ஆட்சி மன்றக்குழு ஒவ்வொரு வார்த்தைகளை தொடர்ச்சி என்ன செய்தார் தெரிவிக்கபடி கொடுக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை